ரிபிள் ரிச் 2024ல நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்புல வெளிவந்த ஒரு ஆக்ஷன் மூவி. படத்துடைய ஹீரோடைய கசின் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சுட்டு போலீஸ்ல இருப்பாரு. அதாவது ஒரு ஜெயில இருப்பாரு. இவரை எப்படியோ ஜாமீன்ல எடுத்தாகணும். அப்படி ஜாமீன்ல எடுக்கலைன்னா அடுத்த கட்ட ஜெயிலுக்கு கொண்டு போயிருவாங்க. அங்க இவரை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு மிகப்பெரிய கும்பல் காத்துட்டு இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில படத்துடைய ஹீரோ தன்னுடைய கசின் எப்படியாவது ஜாமீன்ல எடுத்தோம்னு சொல்லிட்டு ஒரு 30,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு சைக்கிள்ல வந்துட்டு இருப்பாரு. இவரை வழிமறிச்சு போலீஸ் அந்த பணத்தை பிடிங்குவாங்க. அவங்க கூட நம்ம ஹீரோ எவ்வளவோ போராடுவாரு, ஃபைட் பண்ணுவாரு. இப்ப இறுதியில அந்த பணத்தை எப்படி அந்த போலீஸ் கிட்ட இருந்து மீட்கிறாரு, உண்மையிலே ஹீரோ யாரு, அவர் எக்ஸ் மிலிட்டரி மேனா இருப்பாரு, அவர் என்னவெல்லாம் செய்யறாரு, இறுதியில என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பொறுத்த அளவுக்கு படத்துடைய ஹீரோடைய கேரக்டர் தான் நல்லா தரமா எழுதி எடுத்துக்கிறாங்க. இப்போ மற்ற படங்கள்லாம் பார்த்தா, நம்ம ஊர் படங்கள்லாம் பார்த்தா பயங்கரமா அடித்தடி ஹீரோ சும்மா பஞ்சு டைலாகா பேசி சும்மா பொழந்து எடுத்துருவாங்க. ஆனா இந்த படத்துல அப்படி கிடையாது. ரியாலிட்டியா பிராக்டிக்கலா என்ன நடக்குதோ அதை ஃபேஸ் பண்ணி இவர் போராடுவார். இப்போ நம்ம எப்படி போலீஸ்கிட்ட சிக்கிட்டா எப்படி இருப்போமோ அப்படின்ட்டு ரியாலிட்டியை இந்த படத்துல கொண்டு வந்திருப்பாங்க. போலீஸ் நம்ம ஹீரோ இவங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸி, அந்த எதுக்குறது அப்படின்ட்டு அந்த போராட்டங்கள் இதெல்லாம் அழகா காமிச்சிருப்பாங்க. ரியாலிட்டி எப்படி ஃபேஸ் பண்ண முடியும் அப்படி காமிச்சிருப்பாங்க. சினிமா தனமே இருக்காது. சினிமோட்டோகிராபிக் பிஜிஎம் மியூசிக் நல்லா இருக்கு. படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுல அந்த போலீஸ் தான் பவரா அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஏன்னா போலீஸ் பவர் எப்படி இருக்கும், ஒரு சாதாரண ஒரு மிடிலா இருக்கிற ஆளை வந்து இவங்க அடிச்சாங்கன்னா, போலீஸ் அடிச்சாங்கன்னா அவங்க எப்படி திருப்பி அடிப்பாங்க, எப்படி போராட்டங்களா இருக்கும், அந்த ஸ்டேஜ்ல படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அது செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் இன்னும் ட்விஸ்ட் அண்ட் எண்டிங்லாம் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா படம் பார்க்கறது இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஏன்னா ஹீரோவை சுத்தி சுத்தி இந்த படம் நடக்குது. அதே மாதிரி இவங்களுடைய கசின் அந்த சம்பவம் மிகப்பெரிய சம்பவம் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த சம்பவத்தை காமிப்பாங்க. அதை காமிக்கும் போது அதுவும் ரியாலிட்டியா இருக்கு. அதே மாதிரி லஞ்ச ஊழல் இதுல நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா போலீஸ் அவங்க வாங்குற லஞ்ச ஊழல், இவங்க இது ஏன் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள், நிறைய கொஸ்டின் எழுப்பியிருப்பாங்க. அந்த கொஸ்டினுக்கான பதிலும் இவங்க கொடுத்துருப்பாங்க. இப்படி படத்துல நிறைய விஷயங்களை இவங்க சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஈஸியா நமக்கு கனெக்ட் ஆகுது. இப்போ போலீஸ் ஹீரோ இவங்களுடைய அந்த எதிர்ப்பு சீன்ஸ் அதெல்லாம் ஈஸியா கனெக்ட் ஆகுது. ஈஸியா ஃபாலோ பண்ண முடியுது. நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணாம போதும் படத்தை பார்த்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. படத்துல மைனஸ்ன்னு பார்த்தாவே கிளைமேக்ஸ் தாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு வந்தாங்க. ஏன்னா கிளைமேக்ஸ்ல போட்டு விட்டாங்க. இன்னும் எதிர்பார்த்தோம் ஒரு சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் வரும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா நம்ம எதிர்பார்க்க தகுந்த கிளைமேக்ஸ் இதுல இல்ல. இன்னும் பெட்டரா கொடுத்துருக்கலாம். படத்துல நிறைய கேரக்டர்லாம் வர்றாங்க. ஆனா அதை வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா கொடுத்துருக்கலாம். படம் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா கொடுத்துருக்கலாம். இப்படி படத்துல ஒரு சில மைனஸ் தான். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்துல அந்த மாதிரி சென்ஸ் எதுவுமே இல்லை. முதல்ல இந்த படம் எப்படி சூப்பரா இருக்கா இல்லை சுமாரா இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். என்ன இந்த கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா தரமா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்குன்னு நான் 100% சொல்லுவேன். அதனால கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஓகேயா இருக்கு. மற்றபடிலாம் சீன்ஸ் எல்லாம் ஓகே தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.